அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும். விருச்சக ராசி ஏற்கனவே விருச்சக ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். அங்க ராகுவோட கொஞ்ச நாள் தங்கி இருந்தார். அப்புறம் ராகு கேது அக்டோபர் மாசம் லாஸ்ட் வீக் 2023 அக்டோபர் மாசம் கடைசி வாரம் ராகு கேது பேச்சு ஆனாங்க. ராகு கேது பேச்சு கூட பாத்தீங்கன்னா கேது நல்ல இடத்துல இருப்பாரு, ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மத்தியமமான நிலை தான். ஏன்னா ராகு 5ல இருக்கிறது மத்தியமா தான். கோச்சாரப்படி ராகு 3ஆறு 11ல இருக்கிறது தான் நல்லது. 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல சிறப்பு இல்லைனாலும் அது ரொம்ப கெடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது, பரவாயில்லை அப்படிங்கிற நிலையில இருக்கு. கேது 11ல நல்ல ஆதாயகரமான இடத்துல இருக்கிறது நன்மை. சரிங்களா. சனி பகவான் பாருங்க கும்பத்துல இருக்கிறாரு. ஏற்கனவே 2023ல இருந்தே சனி கும்பத்துல தான் இருக்கிறாரு. அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டச்சனியோட ஆதிக்கம். கண்டச்சனிங்கிறது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனியில பாதி 50% இல்லையா, அர்த்தாஷ்டம சனி என்கின்ற ஒரு அமைப்புல விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. வயோதினமா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் நோய் உபாதைகளும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. சரிங்களா. அது அவங்க பிறந்த கால ஜாதத்திலையும் சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சில சங்கடமான சூழ்நிலைகளும் நிறைய விருச்சிக ராசிக்காரவங்க வயோதினமா இருக்கவங்க 65-70 வயசு கடந்தவங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா. இது கடந்த கால அமைப்பு. இப்ப பாருங்க, இப்ப 60-70 வயசை தாண்டி ஏற்கனவே பிரச்சனையோட இருக்கிறவங்க கல்யாணம் ஆகக்கூடிய அந்த இளைஞர்கள், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஏன்னா கல்யாணம் ஆகக்கூடிய வயசுல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் அற்புதமான பயிற்சி. சரிங்களா. இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேஷராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வர போறாரு. அப்ப விருச்சிக ராசிய குரு பகவான் பார்க்க போறாரு, நேரடியா பார்க்க போறாரு. அப்ப சமசப்தம பார்வையாக அந்த விருச்சிக ராசிக்கு தான் இந்த குருவோட பார்வை விழுகுது. விருச்சிக ராசிக்கு குரு நல்லவர். ராசிநாதன் செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா குரு அதிநட்பு கிரகம் பிளஸ் விருச்சிக ராசிக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதியே அந்த குரு தான். 2-5 கூடிய யோகக்காரன் குரு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் என்கின்ற அமைப்புலையும், அதே நேரத்துல அந்த ராசிக்காரவங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் குரு அப்படிங்கிற அமைப்புல அந்த ராசியை குரு பார்க்கிறது ரொம்ப நல்லது. 2-5 கூடிய குரு 7ஆம் இடத்தில் ஒரு சுபர் வீட்டில், ஒரு இயற்கை சுபர் இன்னொரு இயற்கை சுபரான சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்து ராசியை தொடர்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுபகாரியங்களை நிறைவேற்ற போகும் 7ஆம் இடத்து குருன்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா. சுபகாரியங்களை கண்டிப்பான முறையில இந்த 7ஆம் இடத்து குரு நிறைவேற்றுவார், அதுல சந்தேகம் இல்ல. ராசியை குரு பார்க்கிறார். ராசிக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம்லாம் குரு பார்வைக்குள்ள வர்றதுனால சகோதர வர்க்கத்தினரோடு இருந்த கருத்து மோதல்கள் விலகும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும், வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமானவங்களோட சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப தீரணுங்கிற மாதிரி, பொருளாதார நிலை உயரணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தனாதிபதியோட பார்வை ராசி கிடைக்குது இல்லையா, அந்த ராசிநாதனுக்கு நட்பு வேற அந்த குரு. அப்ப அந்த ராசியை குரு பார்க்கறது பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு போறது. ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்கறீங்களா, கிடைக்கும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இதுல என்னதான் சனியோட பார்வை 10ஆம் பார்வை விருச்சிக ராசி மேல பட்டாலுமே குருவோட பார்வை இருக்கிறதுனால அது ஈடு செஞ்சிடும். சரிங்களா. அதுவும் குரு நல்லா வலுத்து பார்ப்பாரு, நேரடியா பாக்குறாரு. சனியோட 10ஆம் பார்வை தான் விருச்சிக ராசிக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த குருவோட பார்வை ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு தெம்பு. சரிங்களா. அப்ப விருச்சிக ராசிக்கு சுபகாரியங்களை நிறைவேற்ற போகும் இந்த 7ஆம் இடத்து குரு கண்டிப்பான முறையில் சுபகாரியங்களை நிறைவேற்றும். சரிங்களா. அப்ப விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலத்துல 6ஆம் இடத்துல குரு இருந்து குடும்ப பிரச்சனையை சந்திச்சவங்க, உத்தியோக ரீதியா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது, சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்ப சுபகாரியங்கள் கைகூடும். அப்ப அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் பரிச்சை, அது இன்னும் ஒரு ரிசல்ட் வராம இருக்கு, அல்லது எழுதி முடிச்சவங்க ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா, பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அவங்க சுயஜாதகத்தையும் பார்க்கணும் சார். சுயஜாதகத்துல கிரகங்களோட நிலை அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே நேரத்துல திருமணம் நடக்காம இருக்கவங்களுக்கும் சரி, இது அற்புதமான ஒரு பயிற்சி. அதே போல உத்தியோகம் வேலையில இருக்கவங்க, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது பாசிட்டிவான நல்ல பலன்களையே இந்த குரு பயிற்சி செய்யும், அதுல சந்தேகம் இல்லை. சரியா. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு இணங்க விருச்சிக ராசிக்காரவங்க அற்புதமான பலன்களை இப்ப அனுபவிக்க போறாங்க. வரமே 1ல இருந்து அவங்களுக்கு அற்புதமான நேரம், தொட்டது தொடங்கக்கூடிய பொன்னான நேரமாக இந்த குரு பயிற்சி அமையும். சரிங்களா. இப்ப ஒரு உதாரணமா ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, அவருக்கு ராசி விருச்சிக ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா ரிஷபத்திலே உட்கார்ந்துருக்காரு, லக்னத்திலே உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த குரு பயிற்சியில அவர் கல்யாணம் ஆகும். ஒரு உதாரணம். சரிங்களா. இப்ப சூரியன் இருக்காரு ஒரு உதாரணமா. எங்க நான் பிறந்த கால ஜாதகத்துல ரிஷபத்துல சூரியன் இருக்க பிறந்தவங்களுக்கு சொல்றேன் இப்ப. சரிங்களா. பிறந்த கால ஜாதகத்துல உங்க பெர்த் சார்ட்ல ரிஷபத்துல சூரியன் இருந்தாலும் சரி, ரிஷபத்துக்கு திரிகோண கேந்திர வீடான விருச்சகத்துல சூரியன் இருந்தாலும் சரி, ரிஷபத்துல சூரியன் இருந்தாலும் சரி,
அல்லது ரிஷபத்துக்கு 5ஆம் இடமான கன்னியில சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது மகரத்துல சூரியன் இருந்தாலும் சரி, இந்த கோச்சார குருவின் பார்வை வந்து அந்த சூரியன் மேல படும்போது, சரிங்களா, ரிஷபத்தில் சூரியன் அமர்ந்தாலும் அதற்கு கேந்திர திரிகோண வீடுகளான இவரோட பார்வை படக்கூடிய விருச்சகம், கன்னி, மகரம் போன்ற இல்லங்கள்ல சூரியன் இருந்தாலும் இந்த குருவின் பார்வை அந்த சூரியனுக்கு கிடைக்கிறதுனால, இந்த குருவின் தொடர்பு அந்த சூரியனுக்கு கிடைக்கிறதுனால சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில நல்ல பலன்களே கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியன் நல்லவர் இல்லையா? அப்ப அவரை வந்து குரு தொடர்பு வைக்கிறது கண்டிப்பான முறையில அந்த அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அவங்க பிறந்த கால ஜாதத்துல வந்து அவங்க அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நேரத்துல கைகூடும். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து நம்ம சந்திரனை விட்டுருவோம். ஏன்னா சந்திரன் எப்படின்னா உங்க ராசியில வந்து விருச்சகத்தில் தான் இருக்க போறாரு. சரிங்களா? அப்ப செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருந்தாருன்னா திருமண காரியம் கைகூடும். இப்போ ஒரு ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு, அவர் விருச்சக ராசியில பிறந்திருக்கிறாருன்னா திருமண காரியம் கைகூடும். சரிங்களா? வேற என்ன லக்னத்துல பிறந்திருந்தாலும் ராசிநாதன் செவ்வாயை கோச்சார வியாழன் பாக்குறாரு. சரிங்களா? அந்த செவ்வாய் வந்து கன்னியில இருந்தாலும் சரி, மகரத்துல உச்சமா இருந்தாலும் சரி, அல்லது ரிஷபத்துல இருந்தாலும் சரி, அல்லது விருச்சகத்திலேயே செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த குரு போய் தொடர்பு வைக்கும் போது கண்டிப்பான முறையில ஒரு சொத்து சோகம் வாங்குறதன் மூலமா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறது. புதுசா சொத்துக்கள் வாங்குறது, ஏற்கனவே சொத்து வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நல்ல ஒரு வருமான பெருக்கம் ஏற்படுத்துறதுங்கிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்கள் தான் இந்த செவ்வாய் மேல குரு போது நடக்கும். ஏன்னா ராசிநாதனே செவ்வாயா இருக்கிறதுனால நினைக்கிற காரியம் கைகூடும். இப்ப புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, நான் எல்லாத்துக்குமே நான் எப்படி சொல்றேன்னா, விருச்சகத்துல புதன் இருந்தாலும், அதே நேரத்துல ரிஷபத்துல புதன் இருந்தாலும், அதே நேரத்துல மகரத்துல இருந்தாலும், கன்னியில இருந்தாலும் நான் சொல்ற பலன் அப்படியே நடக்கும். அதாவது குரு பார்வைப்பட்ட இடமா இருக்கணும். குரு நிக்கிற வீடு, பார்க்கிற வீடு, இந்த இடங்கள்ல நான் சொன்ன கிரகங்கள் இருந்தா அந்த பலன் பொருந்தும். சரிங்களா? அப்ப புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, ரிஷபத்துல புதன் இருந்தாலும் சரி, அல்லது விருச்சகத்துல இருந்தாலும் சரி, அல்லது கன்னியில இருந்தாலும் சரி, மகரத்துல இருந்தாலும் சரி, இந்த குரு தொடர்பு வந்துருது இல்லையா? அப்ப இந்த புதன் மேல குரு போறது, புதனை குரு தொடர்பு வைக்கிறது, பார்வையின் மூலமாவோ சேர்க்கையின் மூலமாவோ புதன் மேல தொடர்பு வைக்கிறதுங்கிறது மேற்படிப்புக்காக போறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். காதல் பண்ணிட்டு இருக்காங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது வந்து அற்புதமான ஒரு நல்ல காலம். சரிங்களா? பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரவங்க லவ்ல இருந்தாங்கன்னா இப்ப சக்சஸ் ஆயிரும். ஏன்னா நேரம் நல்லா இருக்கு, கல்யாணம் கைவிடக்கூடிய நேரம் தான். அதுல அவங்க பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற புதன் இந்த கோச்சார குரு தொடர்பு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா காதல் கைகூடும். மாணவ மணிகளுக்கு அற்புதமான நேரம், நல்லா படிச்சு நல்லபடியா மார்க் வாங்கி நல்ல ஒரு லெவலுக்கு வரக்கூடிய சிறப்பான ஒரு நேரம். சரிங்களா? இப்ப ஒரு உதாரணமா பேங்க்ல வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலம். ஏன்னா புதன் மேல குரு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப குருவே அங்க இருக்கிறாரு, எங்க ரிஷபத்துல குருவே இருக்கிறாருன்னா பொன்னான நேரம். சரிங்களா? ஜாதகருக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. சரிங்களா? ஜாதகருக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. ஏற்கனவே குரு வந்து பிறந்த கால ஜாதகத்தை எங்கெல்லாம் பாக்குறாரோ அதே இடத்தை இப்ப கோச்சாரப்படி பார்க்கும்போது ஜாதகருக்கு ஒரு பலத்தை தருகிறது. அப்ப கண்டிப்பா ஜாதகருக்கு ஏற்றமான நல்ல பலன்கள் தான். இதுல குருவே தசை நடத்தினாருன்னா ஜாதகருக்கு அதி அற்புதமான பொன்னான நேரம். இது வந்து ஜாக்பாட்டான ஒரு டைம். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து இவர் யாரு, நம்ம சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. அப்ப சுக்கிரன் அங்க இப்ப ரிஷபராசியில சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. அப்ப அந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து அங்க இருக்கிறார், அங்க குரு போறார் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல டைம். மனைவியின் மூலமாவோ அல்லது மனைவி வர்க்கத்தினரின் மூலமாவோ ஒரு பாசிட்டிவான நல்ல தகவல் இருக்கும். பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறது உங்களுக்கு கண்கூடா தெரியும். நல்ல வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டை வந்து நான் ரெனோவேட் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு புது வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல வாங்கலாம். சுக்கிரன் மேல குரு போற நேரம் வாகனங்கள் வாங்கலாம், வாகனம் வாங்குறதுக்கான நல்ல நேரம், வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மனைவி வழி உறவினர்கள் மூலமாவோ மனைவியின் மூலமாவோ ஒரு பாசிட்டிவான நல்ல தகவல் உண்டு. சரிங்களா? இப்ப சனி எங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எங்க ரிஷபத்துல சனி இருக்கிறாருன்னா தொழில் பண்றவங்களுக்கு அருமையான டைம். வேலைக்கு போனாலுமே கண்டிப்பான முறையில தகுதிக்கு மீறிய வேலை கிடைக்கும், அல்லது வேலையில அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சனியை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சனி வந்து ரிஷபத்துல இருந்தா மட்டும் கிடையாது, ரிஷபத்துல சனி இருந்தாலும் அல்லது விருச்சகத்துல இருந்தாலும் கன்னியில இருந்தாலும் மகரத்துல இருந்தாலும் நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு தொடர்பு வைப்பாரு எப்படி பார்த்தாலும். அப்ப சனியை குரு தொடர்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு நல்ல அமைப்பு. சரிங்களா? ராகு கேது இருந்தா தான் நீங்க பயப்படணும். அதாவது ரிஷபத்துல ராகுவோ ரிஷபத்துல கேதுவோ இருந்தா இந்த மாதிரி நேரத்துல வந்து கேது இருந்தாருன்னா கடனை உருவாக்க போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இப்ப இந்த கடன் பிரச்சனைக்கான அமைப்பு கூடும். சரிங்களா? சோ இந்த குரு பயிற்சியின் மூலமா புதுசா கடன் வாங்குறதுங்கிறது, சரிங்களா, சோ பிரச்சனைகளை கூட்டிக்கிறதுங்கிறது மாதிரி நெகட்டிவான பலன்கள் இருக்கும். ஆன்மீக தலங்கள்ல வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது கோயில்ல வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல தெரியும். சரிங்களா?
அதே போல ஒரு சன்மார்க்க சங்கத்துல இருக்கேன், நான் வந்து ஒரு ஆன்மீக சன்மார்க்க சங்கம் வள்ளலார் சங்கத்துல நான் இருக்கேன் சார், நான் அந்த தலைமை எடுத்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்னா அவங்களுக்குலாம் அது நல்ல புரியுது. சரிங்களா? அதே போல வயோதினமா இருக்கிற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த கேது மேல குரு போறதெல்லாம் வந்து புனித யாத்திரைகளுக்கு செல்வது, அதாவது காசி கயா போன்ற புனித தலங்களுக்கு செல்வது என்று நல்ல பலன்கள் தான் இருக்கு. இப்ப ராகு அங்க இருக்கிறாருன்னா இது ரொம்ப ரிஸ்கான அமைப்பு. ஏன்னா ராகு மேல குரு போறதுங்கிறது குரு சண்டால யோகம். அப்ப பொருளாதார இழப்பு ஏற்படணும். சரிங்களா? இந்த மாதிரி நேரத்துல தொழில் பண்ணக்கூடாது. ஒருவேளை தொழில் பண்ணீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும். பொதுவான பலன் வந்து அந்த ராகு மேல, அதாவது ரிஷபத்துல ராகு இருந்து விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பான முறையில தொழில் பண்றவங்க கவனமா பண்ணணும். இப்ப ராகுவும் சனி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க ரிஷபத்திலே ராகு சனி இருக்காங்கன்னா கண்டிப்பா இப்ப தொழில் பண்ணக்கூடாது சார். சரிங்களா? அதே போல சனியும் கேதுவும் ரிஷபத்துல இருக்கு, இப்ப குரு போனாலுமே தொழில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல தொழில் பண்ணக்கூடாது. இப்ப ராகு மேல குரு போறது யாருக்கு பாசிட்டிவா இருக்கும்னா, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்றீங்களா, கண்டிப்பா மருத்துவ சிகிச்சையின் மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸ்கின் டாக்டர்ஸ், அதாவது தோல் மருத்துவர்களுக்கு இது அற்புதமான நேரம். அதே போல தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கான சிகிச்சைகள் நீங்க எடுத்துடலாம், எடுத்து உங்களுக்கு அது தீரக்கூடிய நேரம். மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதி அற்புதமான நேரம் தான். சுத்தத்தில் விருச்சிக ராசிக்கு வந்து இந்த 7ஆம் இடத்து குரு வந்து திருமணம் கைகூடாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி அல்லது பெண்மணிகளுக்கும் சரி, ஏன்னா வீட்டுல கல்யாணம் ஆகாம இருக்க பெண்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கல்யாணத்தை கைவிட வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சி. சுபகாரியங்களை நடத்தி வைக்கும் 7ஆம் இடத்து குரு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது. வாட்ஸ்அப் நம்பர் 9842137441. அதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கால் வந்து அந்த கீழே இருக்க நம்பர், 2 நம்பருமே வாய்ஸ் கால்ல இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் 9842137441. சரிங்களா? மேலும் இது போன்ற தகவல்களுக்கு அஸ்ட்ராலஜி சாரதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.